ஹாய், திஸ் இஸ் பிரியா ஃப்ரம் பிரியா செட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். கொல்லிக்கு போகிற வழியில் தான் உங்களுக்கு இப்போ இந்த வியூவெல்லாம் காமிச்சிட்ருக்கேன். கொல்லிக்கு போனதுக்கப்புறமா போன வீடியோவில் சொன்ன மாதிரி வெத்தலைவள்ளி கிழங்கு எப்படி நாங்கள் பிடுங்கி எடுத்தோம், எவ்வளோ கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வருஷம் சம்மர் எங்களுக்காகவோ என்னவோ தெரியல, ஊரில் நல்ல மழை அப்போ இந்த ஓடையில் தான் நிறைய தண்ணி போயிருந்தது. நாங்கள் கூட ட்ரெக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் இல்லையா, நீங்கள் பார்க்கலன்னா ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். சாயங்காலமாக போயிட்டு கொல்லிக்கு பால் கறந்துட்டு வரலான்னு போனோம் அன்னைக்கு. இது சாயங்கால டைமில் எடுத்தது. அடுத்த நாள் தான் நாங்கள் வெத்தலைவள்ளி கிழங்கு தோண்டினது. போயிட்டு சாயங்காலம் போல் மாங்காய் மரம், தேங்காய் மரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வேலை முடிஞ்ச உடனே கிளம்புனோம். ஆஃபீஸ் டைம் முடிஞ்ச உடனேயே கிளம்புனோம். போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு வந்தோம். ஸோ இங்கேனா பொல்யூஷன் அது இதுன்னு எல்லாமே இருக்கும். ஆனால் ஊர்லலாம் அப்படி கிடையாது. இயற்கையான சூழல், நல்ல காற்று இருக்கும். இந்த மரம் கிழுவ மரம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பந்தக்கால் நடுறதுன்னா ஏதோ ஒரு கால் எடுத்து நட்டுட்ருக்காங்க இப்போலாம், எனக்கு தெரியல, அதுதான் ப்ரொசீஜராக இருக்கலாம். ஆனால் எங்கள் ஊர்லலாம் இந்த கால் தான் பந்தக்கால்னு சொல்லிட்டு நடுவாங்க. அது கல்யாணம் முடிஞ்ச உடனேயே எடுத்துகிட்டு நட்டு இந்த மரம் எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவாங்க. ஏதோ ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு, வாழ்க்கை செழிப்பாக இருக்கோ இல்லையோ, ஆனால் மரம் நல்லா வளர்ந்துருக்கு. இந்த தொட்டி தான் மாட்டுக்கு தண்ணி காட்டுற தொட்டி. இந்த க்ளீன் பண்ணணும். அதுக்கு அந்தாண்ட இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் வெத்தலைவள்ளி கிழங்கு நோண்ட போகிறோம். ஸோ ஈவினிங் போல் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வியூவு. அடுத்த நாள் அதை எப்படி தோண்டி எடுத்தோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வயல் எல்லாமே நெல் அறுத்து மழையில் வைக்கல் மாட்டுக்கு எடுக்க முடியாமல் வீணாக போயிருச்சு. இந்த அவரைக்கொடியில் காய்ச்ச அவரைக்காய் தான் நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அவரைக்காய் பொரியல் எல்லாம். இந்த கருவேப்பிலை மரம் கொஞ்சம், இந்த மாதிரி இடம் இருந்தால் கொஞ்சம் நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அதுதான் கிராமத்தில் வாழ்கிறதுக்கும் நகரத்தில் வாழ்கிறதுக்கும் வித்தியாசம். ஸோ இது அடுத்த நாள் வந்ததுமே தொட்டியில் இருக்க தண்ணியை திறந்து விட்டுட்டோம். இந்த பக்கம் தண்ணி ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறமா அந்த பக்கம் நம்ம கிழங்க நோண்டுறதுக்கு இடத்தெல்லாம் சீர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சித்தி ஆல்ரெடி இருக்கிற பில்லு கொஞ்சம் அறுத்து மாட்டுக்கு போடலாம் அப்படின்றதுக்காக பில்லு அறுத்துட்டாங்க. அப்புறமா மீதி இருந்த இடத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த நீட்டுக்கும் தான் போட்டிருந்தாங்க. இப்போ மறுபடியும் போட்டுட்டாங்க. நான் போடும்போதெல்லாம் ஊரில் இல்லை, அவர் மட்டும்தான் அங்கேயே இருந்து போட்டுட்டாரு. நம்ம ஸ்கூல் போகிறாங்க இல்லையா பசங்க, அதனால இங்கே கிளம்பி வந்துட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அந்த பக்கம் ட்ரெயின் ஆகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நோண்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெத்தலைவள்ளி கிழங்கு பூமிக்கு அடியில் தான் வளரும். அதோட இலை வெத்தலை மாதிரியே இருக்கும். அதனால் அது வெத்தலைவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட தோலுக்கும் கிழங்குக்கும் நடுப்பகுதி பர்பிள் கலரில் இருக்கும். நீங்கள் சீவுனீங்க அப்படின்னா பர்பிள் கலரில் இருக்கும். கிழங்கு சாப்பிட்றதுக்கு, அவிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை நம்ம பொட்டேட்டோ மாதிரி பொரியல் கூட பண்ணி சாப்பிட்லாம். ஸ்லைஸாக போட்டுட்டு அது அந்த ஒரு வருஷம் வரைக்குமே, இப்போ நோண்டுறோம் இல்லையா, அடுத்த வருஷம் வரைக்குமே அது கெட்டே போகாது. நம்ம அப்படியே கட்டிலுக்கு அடியில் வீட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷம் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்நாக்ஸ் மாதிரியோ இல்லை பொரியல் மாதிரியோ அந்த மாதிரி எடுத்து செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு கிழங்கு நல்லா தாங்கும். இந்த மாதிரிலாம் தான் கிராமத்தில் ஸ்நாக்ஸு அது இதுன்னெலாம் தங்களுக்கு தேவையானதை அப்படியே தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல். இவங்க வெறும் வெத்தலைவள்ளி கிழங்கு தான் போட்டு இத்தனை வருஷத்தில் நான் பார்த்துருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் வெத்தலைவள்ளி கிழங்கு அந்த கிணத்து பக்கம் நட்டு இருக்காங்க. அதுவும் இவங்க நட்டதில்லை, நம்ம கழனி பயிர் வைக்கிறவங்க நட்டுருக்காங்க. எங்கள் தாத்தாலாம் இருக்கிற எல்லா கிழங்குமே பயிர் வைப்பார். வெத்தலைவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் பனங்கிழங்கு தான் வச்சு அவர் அங்கேருந்து எங்கள் பாட்டி கட்டைப்பையில் போட்டு எடுத்துகிட்டு கொடுத்துட்டு போவாங்க.
இன்னமும் தாத்தா இருந்திருந்தா நிறைய கொடுத்துருப்பாங்க. தாத்தா இல்லை, போன வருஷத்தோட லாஸ்ட்டு பனங்கிழங்குக்கு எல்லா கிழங்குக்கும். நீங்கள் கிராமத்தில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன மாதிரி கிழங்கெல்லாம் பயிர் வைப்பீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இங்கே தான் நகரத்தில் நம்ம வந்து பழம், காய்கறி, அப்புறம் கிழங்கு இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா கடையில் போய் தான் வாங்குகிறோம். ஆனால் கிராமத்தில் இப்போ மாறிடுச்சு. இப்போயும் அங்கேயும் இந்த மாதிரி தான். நகரமே பரவாயில்ல, கிராமம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குன்ற மாதிரி கிராமத்தில் இருக்கவங்கெல்லாம் ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் முன்னாடி அப்போது அந்த நமக்கும் எனக்கும் முன்னாடி ஜென்ரேஷன்லாம் வந்து கடைன்ற பக்கமே போக மாட்டாங்க. இந்த சோப்பு, ஷாம்பு அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் வந்து கடைக்கே போவாங்க. மற்றபடி எல்லாமே வீட்டிலே விளையும். அரிசி, எண்ணெய் எல்லாமே. அரிசினா நெல் இது பண்ணும்போது ஒரு மூட்டை எடுத்து வச்சு அவிச்சி அதை வந்து வீட்டுக்கு அரிசி எடுத்துப்பாங்க. வேர்க்கடலை போட்டாங்கன்னா எண்ணெய், புளிய மரத்துக்கு புளிக்கு புளிய மரம் இருக்கும். அப்புறம் மிளகா செலவு மட்டும் வாங்கி அரைச்சிப்பாங்க. அதுவுமே வந்து தனியா மட்டும்தான் வாங்குவாங்க. மற்ற சீரகம் அதெல்லாமே வாங்குவாங்க. மிளகாவுமே பயிர் வைக்கிற மிளகாவை காய வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ மேக்சிமம் வந்து அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை வந்து அவங்களே உற்பத்தி பண்ணிப்பாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை. கிராமத்தில் எல்லாமே ரெடிமேடாக கிடைக்குமா, வேலை ஈஸியாகுமா அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு தான் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை செஞ்சு செஞ்சு அழுத்து போச்சு. அவங்கள எவ்வளோதான் உழைக்க முடியும், அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தேவைப்படும்ல. அந்த மாதிரி மக்களோட மைண்ட் செட் வந்து மாறி போச்சு. இப்போ மறுபடியும் வந்து எல்லாரும் இந்த சுகரு, பிபி, அந்த நோய் இந்த நோயின்னு எல்லாமே பாதிக்கப்படுறதால திரும்ப பேக் டு ஃபார்ம். ஓகே, நம்ம எப்படி வாழ்ந்தோமோ அதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் வந்து மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் பல பேர் வந்து அது புரியாம, ஆமாம் ஊரில் இருக்க எல்லாருமே சாப்பிட்றாங்க, எல்லாருக்கும் வருதா, எனக்கு மட்டும் வரவா போகுது அப்படின்ற மாதிரி அதெல்லாம் கண்டுக்காம சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மாறும், ஒரு நாள் கண்டிப்பாக வந்து புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுட்டு மறுபடியும் இயற்கை முறையில் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி. நாங்கள் தோன்றதுக்குள்ள வெத்தலைவள்ளி கிழங்குக்கு அவசரம். மறுபடியும் வந்து முளைச்சிருச்சு பாருங்க அந்த பக்கம். இது அந்த முளைப்புல இருந்து அடிக்கிழங்கு, இந்த கிழங்குல இருந்து தான் மறுபடியும் முளைப்பு விட்டு வரும் போல. ஸோ அந்த இலை பார்த்தீங்கல்ல, வெத்தலை மாதிரியே இருக்கு, அதுதான் வந்து வெத்தலைவள்ளி கிழங்கு. ஸோ கிழங்கு ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக பதமாக தான் நோண்டணும். ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் குத்த முடியாது. எங்கே கிழங்கு இருக்குது, எங்கே இது இருக்குன்னு தெரியாது. பார்த்து எடுக்கும் போதே இந்த மாதிரி நிறைய உடஞ்சிருச்சு பெரிய கிழங்கெல்லாம். இதுதான் சக்கரவள்ளி கிழங்கு கொடி. பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் ப்ரௌன் கலரில் நடுவில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து சக்கரவள்ளி கிழங்கு கொடி. ஸோ மீன்வைல் அந்த பக்கம் கொஞ்சம் டீ குடிச்சு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து தொட்டியில் தண்ணி எல்லாம் ட்ரெயின் ஆயிடுச்சு. ரொம்ப காஞ்சிருச்சுனாலும் கஷ்டமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அதனால் கொஞ்சம் ட்ரை ஆன உடனே வந்து ஈஸியான மொழி ஒரு மாதிரி தகுற மாதிரி எடுத்து அதை எல்லாத்தையுமே சுரண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த பக்கம் தொட்டியை க்ளீன் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த பக்கம் எல்லா கிழங்கும் இதான் டோட்டலாக எங்களுக்கு கிடைச்ச வெத்தலைவள்ளி கிழங்கு. ஸோ இதை கொஞ்சம் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத ஒரு 3-4 மாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். நகர வாழ்க்கையும் தேவைப்படுது, கிராம வாழ்க்கையும் தேவைப்படுது. ரெண்டுமே ஒன்றா வச்சு பார்க்க முடியாது அப்படின்றது புரியுது. ஆனால் என்ன பண்ணுறது, எப்படி மாறும் வாழ்க்கைன்னு தெரியல. பார்ப்போம் உலகம் நம்மளை எப்படி கூட்டிகிட்டு போகுது, இல்லை நம்ம எப்படி உலகத்தை மாற்றுறோம் அப்படின்றது அப்புறம் தான் தெரியும். ஸோ இதுதான் ஃபைனல் பிக்சர்ஸு எல்லாமே எடுத்தது. இந்த மாதிரி பலாப்பழம் வந்து அரிஞ்சோம், அதோட வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.